ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்து கொள்ளுங்கள் என்று மோசே தேவ ஜனங்களை பார்த்து உரைத்த வார்த்தை. யார் இந்த மிரியாம்? மோசே ஆரோன் என்பவர்களுடைய சகோதரியும் தீர்க்கதரிசியுமாகிய இந்த மிரியாம் தேவ ஜனங்கள் செங்கடலை கடந்த பிற்பாடு சகல ஸ்திரீகளோடும் தம்புருவோடும் கூட தேவனை துதித்து பாடி கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று தேவனை புகழ்ந்து பாடி ஜனங்களை ஆராதனைக்குள்ளே வழி நடத்தின பெண். பிறக்கும் ஆண் பிள்ளைகளெல்லாம் நைல் நதியிலே போட்டுவிட வேண்டும் என்று பார்வோனுடைய கட்டளையையும் மீறி மோசேயை அவனுடைய தாய் காப்பாற்றும் பொருட்டு பிசினும் கீழும் பூசிய நாணல் பெட்டியிலே வைத்து நைல் நதியிலே விட்டபோது குழந்தையை கண்காணித்து தன் சகோதரனை காப்பாற்றியவள் இந்த மிரியாம். எகிப்து தேசத்திலே ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தபோது மோசே ஆரோன் மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன் என்று மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே சொல்லப்பட்டவள் இந்த மிரியாம். கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்று மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்ததை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் ஆரோனையும் மிரியாமையும் அழைத்து, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் கர்த்தராகி நான் தரிசனத்திலே அல்லது சொப்பனத்திலே அவனோடு பேசுவேன். ஆனால் என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். நான் அவனிடத்தில் மறைமுகமாக அல்ல, பிரத்யட்சமாக முகமுகமாக பேசுகிறேன். அவன் கர்த்தருடைய சாயலை காண்கிறான். இப்படி இருக்க என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக நீங்கள் பேசுவதற்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்று கர்த்தர் கேட்டு கோபம் மூண்டதினால் கர்த்தர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள் மிரியாம். மோசே தேவனிடம் அவளை குணமாக்கும் என்று கெஞ்சி மன்றாடி ஜெபித்தான். 7 நாள் அவள் பாளையத்துக்கு புறம்பே இருந்து பின்பு அவள் ஜனங்களோடு கூட சேர்த்து கொள்ளப்படும்படியாக கர்த்தர் அறிவுறுத்தினார். இந்த மிரியாம் மோசே ஆரோனுடைய சகோதரிதான். ஆனால் அவள் மோசேக்கு விரோதமாக பேசினதை கர்த்தர் கேட்டு என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேசுவதற்கு பயமில்லாமல் போனது என்ன என்று கர்த்தர் சொன்னார். அதே போல நாமும் கூட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களுக்கு விரோதமாக பேசாதபடி பயத்துடனும் நடுக்கத்துடனும் நம்மை நாமே காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, மிரியாம் மோசேக்கு விரோதமாக பேசினது போல நாங்கள் தேவ பிள்ளைகளுக்கு, தேவ ஊழியர்களுக்கு, எங்கள் சக தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக நாங்கள் பேசாதபடிக்கு உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கவும், மற்றவர்களை நாங்கள் நேசித்து உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தரும்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.